Hi, shalom and good evening, Calvary City Church. மாலை வணக்கம் சபையானவர்களே. It's so good to see all of you here tuning in to our online Sunday service. உங்க எல்லாரும் இந்த மாலையில கூட எங்க ஆராதனையை பார்க்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. I'm so excited that you are here able to join us today. நான் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன் உங்களால எங்க கூட இடைப்பட்ட முடிந்தது என்று. You know, today I'm extremely grateful and excited because I have the opportunity to be here once again to share the word of God with you. இந்த மாலை வேளை கூட ரொம்ப நன்றி உள்ளத்தோடு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறேன் தேவனுடைய வார்த்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள. And I believe that today the Lord is about to do something powerful. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாலை வேளை கூட தேவனுடைய வல்லமையான காரியத்தை செய்ய போகிறார் என்று. Amen, church. The Lord is here in this place. அன்று இந்த இடத்துல இந்த மாலையில கூட இருக்கிறார். I don't have to feel it to know it. I know it because it's a fact, church. நம்ம உணர்ந்து கொண்டதா அறிந்து கொண்டும் இல்லை, அது ஒரு உறுதியாக இருக்கிறது. The presence of God is not a feeling, it is not an emotion, church. தேவனுடைய பிரசன்னம் நம்மளோட நோக்கம் நம்மளோட எண்ணங்கள் கிடையாது. It is a fact right here right now in this place. அது ஒரு உறுதியான விஷயமாக இருக்கிறது. The word of God clearly says in Matthew chapter 18 verse 20. நம்ம மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கலாம். When 2 or 3 are gathered in my name, I will be there in the midst of them. என்னோட வார்த்தை சொல்கிறது எங்க 2-3 பேர் கூடி இருக்கார்களோ என்னோட பிரசன்னம் அவங்க மத்தியில இருக்கிறது என்று. So therefore today I know for sure that the Lord is here in this place with us. அது நிமித்தம் இந்த மாலையில கூட எனக்கு உறுதியாக தெரியும் தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில இருக்கிறது என்று. I know for a fact that the Lord is here in this place. எனக்கு உறுதியாக தெரியும் தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது என்று. Church, man's fact can be shaken, but God's fact cannot be shaken. மனுஷனோட உறுதி அது அசைக்கப்படும், ஆனா தேவன் கொடுக்கிற உறுதி அது மாறாததா இருக்கிறது. And I believe as the Lord is here in this place, He's ready to move in our midst. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் இந்த மாலையில கூட இங்க இருக்கிற நிமித்தமாக தேவன் அசைவட தயாராக இருக்கிறார் என்று. And I'm even more excited because the word of the Lord says, where the Spirit of the Lord is, there is freedom. அது மட்டும் கிடையாது, நான் இன்னும் உற்சாகத்தோடு இருக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது எங்க ஆவியானவர் இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. So I know for sure that the presence of God is here. எனக்கு உறுதியாக தெரியும் தேவனுடைய பிரசன்னம் இங்க இருக்கிறது. And more than the presence of God, there is freedom in this place. அதுக்கும் மேலாக எனக்கு தெரியும் தேவனுடைய விடுதலை இந்த மேலே there is liberty in this place. தேவனுடைய விடுதலை இருக்கிறது. Come on, somebody say amen in this place. ஆமென் என்று சொல்கிறீங்களா? Come on, somebody say hallelujah. Hallelujah என்று சொல்கிறீங்களா? Praise the Lord. தேவனை ஆராதிப்போம். We give God all the glory. Amen. தேவனுக்கு எல்லா மகிமையும் செலுத்துவோம். I really believe that the Lord is about to do something so powerful to every single one of you that's tuning in to today's service. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் இங்க வந்திருக்கிற எல்லாருக்காகவும் ஒரு பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில கூட செய்ய போகிறார் என்று. So before we go into the word of God, I want you to start raising your expectation tonight. அது நிமித்தம் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்மளோட எதிர்பார்ப்பை தேவன்கிட்ட கூட செய்யணும். Raise your expectation that God will move in our midst, that He will give us an encounter with Him. நம்மளோட எதிர்பார்ப்பை நம்ம கூட ஆக்கணும். தேவன் இந்த மாலையில கூட அசைவாடி அவர் வல்லமையால் நம்மளை தொடுவார் என்று. Whether you came into today's service needing a miracle, needing a healing or a breakthrough, நீங்க மாலையில கூட ஒரு விடுதலைக்காக ஒரு தேவனுடைய சுகத்துக்காக வந்திருந்தாலும், I want you to know one thing. நான் உங்களை ஒரு காரியம் புரிந்து கொள்ள சொல்ல போகிறேன். You are at the right place at the right time. நீங்க சரியான இடத்துல சரியான நேரத்துல இருக்கீங்க. I'm not just saying this because it's a nice thing to say. நான் சும்மா இது ஒரு நல்ல டேக் லைனா இருக்குன்னு சொல்ல கிடையாது. I'm not just saying thing because it's a Christian thing to say. இது ஒரு கிறிஸ்துவ காரியமா இருக்குறனால நான் சொல்ல கிடையாது. I'm saying it because I know for sure that God has a plan for you and I in this place. நான் ஏன் இது சொல்கிறேன் என்றால் எனக்கு தெரியும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று. God has a plan and purpose for you and I, church. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார் சபையானவர்களே. And His plan is to prosper us and not to harm us. அவரோட திட்டம் நம்மளுக்கு கெடுதல் கிடையாது, ஆனா நம்மளோட நன்மைக்கு. To give us a hope and a future. நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்காலத்தையும் கொடுக்க. So therefore it is not a coincidence that you are here in this place. அது நிமித்தம் அது ஒரு தற்செயலான காரியம் கிடையாது நீங்க இங்க இருக்கீங்க என்று. I don't believe in coincidence, church.
நான் தச்சலான காரியத்துக்கு விசுவாசிக்கிறது கிடையாது. But I believe in God's divine appointment and divine intervention. ஆனா நான் விசுவாசிக்கிறேன் தேவன் தேர்ந்தெடுத்த ஒரு காலமாக இருக்குது இந்த மாலை வேளை கூட. So if you are here in this place, it's not because you are forced to be here or somebody invited you to be here. இந்த மாலையில கூட நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஆட்கள் உங்களை கட்டாயப்படுத்தினால இல்ல அவங்க அழைத்தனால நீங்க இங்க இல்லை. You are here in this place simply because the Lord wants you here. நீங்க ஏன் இங்க இருக்கீங்கன்னா என்ன ஆண்டவர் உங்க இங்க இருக்கணும் என்று முடிவு எடுத்தார். He has something so powerful in store for you this evening. இந்த மாலையில கூட அவர் உங்களுக்காக ஒரு வல்லமையான காரியத்தை வந்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். So before we move on to the word of God, can we open up with a word of prayer? நம்ம தொடர்ந்து செல்றதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிப்போமா? Father, we thank you for your awesome, tangible presence. ஆண்டவரே இந்த மாலையில கூட உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. Lord, we know that you are here. எங்களுக்கு தெரியும் நீங்க இங்க இருக்கீங்க என்று. And we acknowledge you, Lord Father. உங்க பிரசன்னத்தை நாங்க புரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. God, we ask of you to open up our hearts. ஆண்டவரே உங்ககிட்ட கேக்குறோம் எங்களுடைய இருதயத்தை திறங்க. That we may be sensitive to what you're speaking to us this evening. நீங்க என்ன சொல்கிறீங்க தெளிவாக புரியும்படி ஆண்டவரே. And we pray that the word of God will fall on good ground in Jesus' name. ஜெபிக்கிறோம் தேவனுடைய வார்த்தை வந்து நல்ல நிலத்துல உழுவ வேண்டும் என்று. And as the word is going on, தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து போகும்போது I pray for all those that are needing healing, breakthrough and a miracle. சுகம் விடுதலை அற்புதமாக தேவையான ஆளுக்கு they will receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அவங்க பெற்றுக்கொள்வார்கள். Thank you for moving in our midst tonight. எங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. Surrender all this into your hands. எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுத்து in Jesus' most precious name we ask and we pray, and the church of God say amen. Church, I entitle my message today, என்னோட செய்தியின் தலைப்பு வந்து be led by the Spirit of God. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறது. Be led by the Spirit of God. தேவனுடைய ஆவியினால் நாம் நடத்தப்பட வேண்டும். And as believers of Christ, it is only natural to be led by the Spirit of God. ஆண்டவர் இயேசு மேல விசுவாசிக்கிற ஆட்களாக நம்ம ஆவியினால் நிரப்பப்பட்டு வழி நடத்தப்பட வேண்டும். You don't need the supernatural power of God to be led by His Spirit. தேவனோட ஆவியால் நடத்தப்பட வந்து நம்மளோட இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனோட வல்லமை தேவை கிடையாது. If you have invited Jesus into your heart and confessed with your mouth that He is your Lord and Savior, நீங்க உங்க வாயை திறந்து ஆண்டவர் உங்க உள்ளத்துக்குள்ள ஏற்றுக்கொண்டு அவர்தான் தேவன் என்று நீங்க அறிக்கை செய்யும்போது and believe that He is resurrected on the third day, மூன்றாம் நாள் அவர் உயிர் தெழுந்தார் என்று விசுவாசிக்கும் போது and He is more than alive today, அவர் இந்த மேலே கூட அவர் உயிரோடு இருக்கிறார், you are saved. நீங்க வந்து காப்பாற்றப்பட்டவர்கள். That's what the word of God says. You are saved. அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நீங்க காப்பாற்றப்பட்டீர்கள். You are a new creation. நீங்க தேவனுக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். And more than that, it says in the word of God, you are sons and daughters of God. அதுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தை சொல்கிறது தேவனோட பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். Romans chapter 8 verse 14, it says, for as many as are led by the Spirit of God, these are the sons of God. நம்ம பார்க்கலாம் வேதத்துல ரோமன் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது யாரெல்லாம் ஆவியினால வழிநடத்தப்படுகிறார்களோ அவங்கெல்லாம் தேவனோட பிள்ளைகளாக இருக்கிறார்கள். As a child of God, it is only natural to be led by the Spirit of God. தேவனோட பிள்ளைகளாக அதுதான் ஒரு இயற்கையான காரியமாக இருக்கிறது. ஆவியினால் வழிநடத்தப்படுகிறது. Being a son and being a daughter is something so natural. தேவனோட பிள்ளைகளாக இருக்கிறது ஒரு இயற்கையான காரியம். You can't try to become a son. You can't try to become a daughter. நீங்க தேவனோட பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு வந்து நீங்க முயற்சி செய்ய முடியாது. You can only be a son and be a daughter. நீங்க அதுல வந்து நீங்க வாழதான் முடியும். If you are born of this family, it is only natural that you are the son of the family or the daughter of the family. நீங்க ஒரு குடும்பத்துல பிறந்தீர்கள் என்றால் அந்த குடும்பத்துல வந்து நீங்க ஒரு பிள்ளைகளாக தான் இருப்பீர்கள். You cannot try to be a part of this family. You can only be a part of this family, church. நீங்க வந்து அந்த குடும்பத்துல இருக்கணும்னு முயற்சி செய்ய முடியாது. ஆனா ஏற்கனவே நீங்க அந்த குடும்பத்துல இருக்கிறபடி நீங்க வாழதான் முடியும். Romans chapter 8 verse 15 to 16, it says, ரோமன் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் சொல்கிறது, for you did not receive the spirit of bondage again to fear, but you received the spirit of adoption, by whom we cry out, Abba, Father. The Spirit Himself bear witness with our spirit that we are children of God. நம்ம தமிழ்ல வாசிக்க கேட்போம்.
அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். So when we receive the spirit of adoption, when we receive Jesus as our personal savior, we have access to call God Abba Father. நம்ம தேவனோட குடும்பத்துக்குள் தத்தெடுத்தப்பட்டோனே நம்ம தேவனை அப்பா என்று கூப்பிட நம்மளுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கார். So therefore, if we call him Abba Father, it is only by default, it is only natural that we are called to be his son and his daughter. அப்படி என்றால் நம் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட்டோம் என்றால் அது ஒரு இயற்கையான காரியமாக இருக்கிறது, நம்மளோட பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று. So therefore, as children of God, to be led by the Spirit of God, to be led by our Father is a natural thing. அது நிமித்தம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற வேளையில கூட ஆவினால் வழி நடத்தப்படுறது ஒரு இயற்கையான காரியமாக இருக்கிறது. Come on, everybody say it's a natural thing. எல்லாரும் சொல்லுவோமா அது ஒரு இயற்கையான காரியம்? How many of you know that to be led by the Spirit of God also means to do the Father's will? எத்தனை பேருக்கு தெரியும் ஆவினால் நடத்தப்படுறது ஆண்டவரோட சித்தத்தை செய்கிறது என்று? The Spirit of God leads us so that we would be able to fulfill the Father's will. ஆவியானவர் நம்மளை வழி நடத்துறார், ஏனென்றால் நம்ம தகப்பனோட சித்தத்தை செய்ய முடியும் என்று. As believers of God, our great commission or assignment is found in Matthew chapter 28 verse 19. தேவனோட பிள்ளைகளாக நம்மளுக்கு கொடுத்த பெரிய வாக்குத்தத்தம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். It says in verse 19, "Go, therefore, make disciples of all nations, baptizing them in the name of the Father, the Son, and the Holy Spirit." நம்ம தமிழ்ல வாசிக்க கேட்போமா? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. When we receive the spirit of adoption, it doesn't mean that it should just stay with us until we go to heaven. நம்ம தேவனோட தத்தெடுத்தப்படும் போது அது நம்ம கூட நம்ம பரலோகத்துக்கு போற வரைக்கும் இருக்க வேண்டும் என்று கிடையாது. But the word of God says, "Go, he's sending you out right now." ஆனா தேவனோட வார்த்தை சொல்கிறது, போ, அவர் உங்களை அனுப்பி வைக்கிறாரு. Go, preach the gospel, make disciples. நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவித்து நீங்க சீஷர்களை உருவாக்க வேண்டும். Baptize them in the name of the Father, the Son, and the Holy Spirit. நீங்க அவங்களை பிதா மகன் பரிசுத்தாவில நீங்க அவங்களை பேப்டைஸ் பண்ண வேண்டும். So that they would also receive the same spirit of adoption where they could call God Abba Father. இது ஏனென்றால் அவங்களும் நம்மள போல ஆண்டவரோட குடும்பத்துக்குள் தத்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கும் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட ஒரு அதிகாரத்தை கொடுக்கும்படி. It's such a powerful commission that the Lord has given to us as his disciples and believers of Christ. இது ஆண்டவருக்கு நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது, ஒரு தேவனோட பிள்ளையாக, ஒரு விசுவாசியாக. But that's not what I want to highlight to you today, church. ஆனா இந்த மாலையில கூட நான் அதை பத்தி பேச போறது கிடையாது. I want all of us to focus on the verse right before Jesus gave his disciples the Great Commission. நம்ம எங்க குறித்து பார்க்க போறோம்னா ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் இந்த பேச்சை நமக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் பேசின விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். The verse right before the Great Commission is verse 18. நம்ம 18வது வசனத்தை பார்க்கலாம். It says, "And Jesus came and spoke to them, saying, All authority has been given to me in heaven and on earth." நம்ம தமிழ்ல வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Before Jesus commissioned his disciples to go and preach the gospel, ஆண்டவர் இயேசு அவர் சீஷர்கிட்ட போய் நல்ல செய்தியை சொல்லுங்கள் என்று சொல்றதுக்கு முன்னுக்கு he came to empower them first with the authority of God. அவர் அவருக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்துல அவங்களை பலப்படுத்த வேண்டும் என்று வந்தார். Church, I want you to know something today. சபையே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டும். God will not ask you to do something that he hasn't given you the tools to equip you for what's coming.
ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார் இந்த காரியத்தை செய்யுங்க, உங்களுக்கு அந்த பலத்தையும் அதுக்கு தேவையான காரியத்தையும் கொடுக்காமல். You are first anointed before you are appointed. முதலாவது நீங்க அபிஷேகப்பட்டீர்கள், அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து தேவனால் அனுப்பப்படுவீர்கள். God will empower you first before asking you to do the Father's will. ஆண்டவர் தகப்பனோட சித்தத்தை செய்யறதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் அவங்களோட பிரசன்னத்துல உங்களை பலப்படுத்துவார். So what authority did Jesus give to his disciples and to us? நம்ம இங்க பார்க்கலாம் என்ன அதிகாரம் இயேசு நம்மளுக்கும் அவரோட சீஷர்களுக்கும் கொடுத்திருக்கார். What is the authority that Jesus said that all authority of heaven and earth is upon me? What does he mean? இந்த அதிகாரம் வந்து என்னத்தை குறித்து பேசுகிறது? The authority that Jesus was referring to is the authority of the Holy Spirit. இங்க பார்க்கலாம் ஆண்டவர் இயேசு பேசின அதிகாரம் வந்து ஆவியானவரோட அதிகாரமாக இருக்கிறது. Acts chapter 1 verse 8 it says, "But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in all Jerusalem, all Judea and Samaria, and to the ends of the earth." அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம் தமிழ்ல வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். The word of God says in 2 Timothy chapter 1 verse 7. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது 2 தீமோத்தி 1:7ல, "For God has not given us a spirit of fear, but of power and of love and a sound mind." தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் நமக்கு ஒரு அன்பும் தெளிந்த புத்தியும் ஒரு தைரியத்தின் ஆவியும் கொடுத்திருக்கிறார். So what does it mean? இது என்னத்தை குறிக்கிறது? It means that not just the boldness of the Holy Spirit is upon us, but also the power of the Holy Spirit is upon us as well, church. இது வந்து வெறும் ஆவியான ஒரு தைரியம் மட்டும் நம்ம மேல கிடையாது, ஆனா ஆவியான மேல இருக்கிற வல்லமையும் நமக்குள்ள இருக்கிறது சபையானவர்களே. What we need to know is that the Holy Spirit came into us for our sake, but he came upon us for others' sake. நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், ஆவியானவர் நமக்குள்ள வந்தார் நம்மளுக்காக. ஆனா ஏன் ஆவியானவர் நம்ம மேலே வந்தார் என்றால் பிறர் ஆசீர்வாதம் பட வேண்டும் என்று. The same Spirit that raised Christ from the dead now lives within you and I, church. கிறிஸ்துவை மரித்ததிலிருந்து உயிர்த்தெழுந்த ஆவி நமக்குள்ளே அசைவாடிக் கொண்டிருக்கிறது. So therefore we can be bold and confident to share the good news, knowing that the power of the Holy Spirit lives inside of us. அது நிமித்தம் நம்ம தைரியத்தோடும் உறுதியோடும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், ஆவியானவர் நமக்குள்ள அசைவாடிக் கொண்டிருக்கிறார் என்று. As children of God, we are called to be led by the Spirit of God. தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஆவியானவரால் வழிநடத்த நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். But I believe ultimately the main reason why we need to be led by the Spirit of God is so that we would be able to do the Father's will. ஆனா நம்ம ஆளுக்கு நான் விசுவாசிக்கிறேன், யார் நம்ம ஆவினால் வழி நடத்தப்பட வேண்டும் என்றால் தேவன் அந்த தகப்பனுடைய சித்தத்தை நம்ம செய்ய. Even though I may say it's natural, but many still find it a struggle to believe in it. நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி சொன்னேன், அது வந்து ஒரு இயற்கையான காரியம் என்று. ஆனால் அநேக வேளை கூட நிறைய பேர் இது குறித்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இதில் வாழ. Many believers and many Christians are still unsure how to be led by the Spirit of God. நிறைய தேவன் பிள்ளைகள், நிறைய கிறிஸ்துவங்கள் எப்படி ஆவியினால் வழி நடத்த வந்த வேண்டும் என்று கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். So how can we be led by the Spirit of God, church? எப்படி நம்ம இந்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட முடியும்? Here are few points that I want to mention on how we can be led by the Spirit of God. இதுதான் சில காரியமாக இருக்கு, நான் சொல்ல விரும்புகிறேன் எப்படி ஆவியானவரால் நம்ம வழி நடத்தப்பட வேண்டும் என்று. Number 1, முதலாவது காரியம், in order to be led by the Spirit of God, we need to take risks. முதலாவது ஆவினால் வழி நடத்தப்பட நம்ம வந்து நம்மளுக்கு பிடிக்காத காரியத்தை நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும், கஷ்டமான காரியத்தை. There are many mighty men and women of God in the Bible that has done incredible things. நாம் பார்க்கலாம் வேதத்தில் நிறைய தேவனோட பிள்ளைகள், தேவனோட மனுஷர்கள் வந்து தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்தார்கள். However, we may remember the stories about what they have done. அநேக வேளை கூட நம்ம அவங்க என்ன செஞ்சாங்க தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். But God remembers them by their faith, church. ஆனா ஆண்டவர் எப்படி அவரை நினைவில் வச்சிருக்காங்க என்றால் அவங்களோட விசுவாசத்தின்படி. Hebrews chapter 11, there is an entire list of men and women of God that have faith in God. நம்ம எபிரேயர் 11 அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கலாம், அங்க நிறைய பேர் ஆண்டவருக்கு சொல்லியிருப்பாரு விசுவாசம் உள்ள ஆட்களை பத்தி. They are all remembered and are
counted by their faith, not by the things that they do. அவங்கெல்லாம் செஞ்ச காரியத்தை குறித்து ஆண்டவர் அவங்களை நினைவில் வைத்துக் கொள்ளல, ஆனா அவங்களோட விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் அவங்களை நினைவில் வைத்துக் கொண்டார். Church, I want you to know that faith is not spelled as F-A-I-T-H, but many a times faith is spelled as R-I-S-K, risk, church. சபையை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன், விசுவாசம் விசுவாசம் மட்டும் கிடையாது, ஆனா நம்மளால முடியாத காரியத்தை, நம்மளால யோசிக்க முடியாத காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். In order to have faith, we need to take risk, church. இந்த விசுவாசம் இருக்க வேண்டும் என்றால் நம்மளால முடியாத காரியத்தை நம்ம செய்ய முயற்சி பண்ண வேண்டும். In order to be led by the Spirit of God, we need to take risks. ஆவியினால் நடத்தப்பட நம்ம இயற்கைக்கு அப்பாற்பட்டு நம்மளால முடியாத காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். One of the greatest Bible character in the history is the Apostle Paul. நம்ம வேதத்துல பார்க்கலாம், தேவனுக்கு பிரித்தமான சிறந்த மனிதன் அப்போஸ்தலன் பவுலாக இருந்தார். He is known for many things because of his past. நம்ம இவர் குறித்து எப்படி நிறைய பேருக்கு தெரியும் என்றால் அவருடைய பின்காலத்தை குறித்து. But after his conversion, he is known to be a risk taker for God. ஆனா அவர் தேவனை சந்தித்தான அவர் வாழ்க்கை மாறும்போது அவர் ஆண்டவருக்காக பெரிய தைரியமான காரியத்தை செய்தார். Even when people are persecuting him, beating him up, wanting to kill him, he still chose to risk his life for the gospel's sake. நிறைய பேர் அவர் கொல்லையும் அவர் அடிக்கவும் வந்தாலும், ஆனா தேவனோட சுவிசேஷத்துக்காக அவர் பெரிய காரியத்தை, அவர் உயிரை கூட எண்ணாமல் அவர் பெரிய காரியத்தை செய்தார். He still chose to preach to those people, even though they are persecuting him, the gospel. அவர் அப்பையும் தேவனோட சுவிசேஷத்தை அறிவித்தார், அவங்களுக்கு எதிராக வந்தா கூட. Are you a risk taker, church? நீங்க ஆண்டவருக்காக உங்களால முடியாத காரியத்தை செய்ய ஆரம்பிப்பீர்களா? Are you willing to take risks to be led by the Spirit of God today? உங்களால முடியாத காரியத்தை ஆண்டவருக்காக ஆவியினால் வழி நடத்த வேண்டும் என்று செய்ய ஆரம்பிப்பீர்களா? Because as believers of Christ, you and I actually play a vital role in someone else's salvation. ஏனென்றால் நம் தேவனோட பிள்ளைகளாக விசுவாசிகளாக நம்மெல்லாம் பிறரோட வாழ்க்கையில நம்ம பெரிய ஒரு பங்களிப்பை கொடுக்க வேண்டும். Every single one of us believers that's tuning in today, someone actually took risks to share the good news to you. இங்க நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருமே பிறர் ஒருத்தர் தைரியமாக நம்ம கிட்ட சுவிசேஷத்தை சொன்னனால தான் நம்ம இந்த மாலையில கூட இங்க இருக்கிறோம். And because of them taking risks, you are here today believing in Jesus, praising Jesus today. அவங்க எடுத்த அந்த முடிவு தான் இந்த மாலையில கூட நீங்க இங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் இயேசுவை துதித்து ஆண்டவர் இயேசுவை வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். In order to be led by the Spirit of God, we have to take risks, church. ஆவியினால் வழி நடத்தப்படுறதுக்கு நம்ம பெரிய காரியத்தை, தைரியமான காரியத்தை செய்ய வேண்டும். And I remember there was this woman. I want to share a testimony with you, okay, church? I remember there was a woman in Taman Pelangi. உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். இங்க தமன் பிளாங்கில ஒரு இஸ்தினியானவர் இருந்தார். You know, the church has actually, a few of us actually decided to go on street evangelism. நாங்க ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்க நாங்க போலாம் என்று ஒரு முடிவு எடுத்தோம். You know, we go all throughout the town and all throughout the wherever that is near to us, wherever that our car can bring us, we go. எங்களோட ஒரு குழுவாக எங்களுக்கு கிட்ட இருந்த இடம், இந்த ஜேவி பட்டணத்தில் இருக்கிற இடத்துக்குலாம் எங்க எங்களால முடியுமோ அங்கெல்லாம் நாங்கள் சென்றோம். But on that day we have a special mission. அந்த நாள்ல கூட எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருந்தது. We didn't want to just preach the gospel to anyone. நாங்க சும்மா யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லணும் முடிவெடுக்க கிடையாது. We plan to visit the prostitutes to share the love of God to them. நாங்க இந்த தப்பான இந்த விபச்சாரத்துல இருக்கிற ஆட்களுக்கு போய் தேவனோட சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். So we went around town to find for all these women. நாங்க ஜேவி பட்டணத்துல ஃபுல்லா போனோம் இந்த மாதிரி ஆட்களுக்கு தேட. And we stopped by the flower shop so that we can buy roses to give to them. நாங்க ஒரு பூ கடையில் நின்னு அவங்களுக்காக ஒரு ரோசா பூ வாங்கி கொடுக்கலாம் என்று. There are some places that we go, they reject us and stop us from even speaking to them. சில இடத்துக்கு நாங்க போன இடத்துல அவங்க எங்களுக்கு பேச கூட விடவில்லை. Some of them even ask us to leave because we are interrupting their business. சில பேர் எங்களை கிளம்ப சொன்னாங்க, ஏன்னா அவங்களோட வியாபாரத்தை நம்ம துன்படுத்திட்டோம் என்று. But I remember there was this one woman in Taman Pelangi. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கிறது தமன் பாக்கிற ஒரு இஸ்திரியானவர் இருந்தார். I was just walking along the street where the entire team is already done. They are about to go to the Mama in ENY church. எல்லாரும் முடித்த பின்பு அவங்க ஒரு சாப்பாடு கடையில் போய் சாப்பிடலாம் தயார் செஞ்சிருந்தாங்க. நான் மட்டும் நடந்து கொண்டிருந்தேன். But I suddenly had a prompting in my heart.
ஆனா என்னோட உள்ளத்துல ஒரு ஏக்கம் இருந்தது. I had her leading in my heart by the Lord, the Spirit of Lord, ஆவியானவர் என்னோட உள்ளத்துல ஒரு விஷயத்தை வழி நடத்தினார். that I need to walk down that one alley. அந்த ஒரு பாதையில நான் நடந்து செல்ல வேண்டும் என்று. And so I decided to take risk and start walking down that path. நானும் விசுவாசத்தோடு தைரியத்தோடு அந்த பாதையில நான் நடந்து சென்றேன். And I saw this woman standing in the corner alone. நான் பார்த்தேன் அந்த ஒரு தொங்கல்ல வந்து இந்த இஸ்திரியானவள் வந்து நின்று கொண்டிருந்தார். I was feeling afraid எனக்கு வந்து பயமாக இருந்தது. because I don't know how to approach them. ஏன்னா எனக்கு எப்படி அவங்க கிட்ட போய் பேச வேண்டும் என்று தெரியவில்லை. I scared they treat me as a customer. அவங்க என்னை ஒரு வியாபாரமாக பார்த்துருவாங்க என்று நான் பயந்து கொண்டிருந்தேன். But I obeyed the voice of the Holy Spirit inside of me to be led by Him. ஆனால் நான் ஆவியானவர் குரலை கேட்டேன், அவர்னால வழி நடத்தப்பட்டேன். And I stepped out from my comfort zone and started taking risks. நான் என்னோட இயற்கையான காரியத்துக்கு வெளியே போய் நான் ஒரு முடியாத காரியத்தை தைரியத்தோடு செய்தேன். I went to her and I started talking to her and started sharing the gospel to her. நான் போய் அவங்ககிட்ட பேசினேன், அவங்ககிட்ட சுவிசேஷத்தை அறிவித்தேன். I told her how much she's worth and how much she's so precious and valuable in the eyes of God. நான் அவங்ககிட்ட சொன்னேன் அவங்க எவ்வளவு புனிதமாக இருக்கிறாங்க, எவ்வளவு விலையுறவாக இருக்கிறாங்க தேவனுடைய கண்களில் என்று. And as I was speaking, she was crying. நான் பேசுற வேளை கூட அவங்க ஆழ்ந்து கொண்டிருந்தார்கள். And she was just crying and crying and crying. அவங்க தொடர்ந்து ஆழ்ந்துகிட்டே இருந்தாங்க. And I just asked her, do you want to have Jesus to be a part of your life so that your life can turn around? நான் அப்புறம் அவங்ககிட்ட கேட்டேன், உங்களுக்கு ஆண்டவர் இயேசு வேணுமா உங்க வாழ்க்கையில? அப்போ உங்க வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் என்று. Without hesitating, she immediately said yes. அவங்க தாமதிக்காம உடனேயாகவே ஆண்டவர் ஓகேன்னு சொன்னாங்க. And I lead her to the sinner's prayer. நான் வந்து அவங்கள அந்த மனம் திரும்புதல் ஜெபத்துக்கு அவங்க வழி நடத்தினேன். And on that night she accepted Jesus as a personal savior, church. அந்த மாலையில கூட அவங்க இயேசுவை அவங்களோட இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். But you know what's more exciting about that? இது குறித்து என்ன உற்சாகமாக இருக்கிறது தெரியுமா? After she accepted Jesus, she turned to me and she said this. அவங்க ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட பின்பு அவங்க என்கிட்ட திரும்பி இது சொன்னாங்க, I'm going to stop doing this and I'm going to go back to my nation and to my family. அவங்க சொன்னாங்க, இது நான் நிப்பாட்டி விட்டு நான் செய்யற காரியத்தை என்னோட ஆட்கள் கிட்ட என்னோட தேசத்துக்கும் நான் போக போகிறேன் என்று. At that time I was holding back my tears because it was so emotional for me. அந்த நேரத்துல கூட என்னோட கண்ணீரை நான் பிடித்துக் கொண்டேன், ஏன்னா அது ரொம்ப எனக்கு மனமுருகிய காரணமா இருந்தது. Knowing that because I took that step of risk and obedience, her life was changed and transformed in the name of Jesus. ஏனென்றால் நான் அந்த நேரத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஒரு தைரியமாக ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த இஸ்திரியானவளோட வாழ்க்கை மாறுச்சு என்று. One of the girls in our church actually took down her number to follow up with her. எங்களோட சபையில ஒரு பேர் வந்து அவங்களோட நம்பரை எடுத்துக்கொண்டார்கள், அவங்க கிட்ட தொடர்ந்து பேச. And soon after that we found out that she really went back to her country and she told her family about what happened in Malaysia. அவங்க நிஜமாகவே அவங்க தேசத்துக்கு போய் அவங்க குடும்பத்துக்கு கூட என்ன இந்த இடத்துல நடந்தது என்று அவங்க போய் சொன்னார்கள். And you know what's the best part, church? She brought her son to church and her son accepted Jesus as her personal savior. Somebody say amen. இதுல சிறந்த காரியம் என்னன்னா அவங்க வந்து அவரோட பையனை சபை கூட்டிட்டு வந்தாங்க, பையனும் ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. ஆமென் என்று சொல்லுமா சபை. I believe when one is saved, all will be saved in Jesus name. நான் விசுவாசிக்கிறேன், ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க இயேசுவின் நாமத்தில். So if you are here in this service watching and you're praying for your family member to be saved, let me tell you something. God is about to do something really powerful tonight, that they will know Jesus is the real deal in Jesus name. இந்த மாலையில கூட நீங்க பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் நீங்க விசுவாசத்தோடு இருங்க. மேல வெளில கூட தேவன் வல்லமையாக அவங்களை தொட போகிறார், அவங்க அறிந்து கொள்வார்கள் ஆண்டவர் இயேசு தான் உண்மையான தேவன் என்று. When you take risks for God, you have no idea where the Spirit of the Lord will lead you. நீங்க ஆண்டவருக்காக ஒரு விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் காரியத்தை செய்யும் போது உங்களுக்கு என்னால யோசிக்க முடியாது எவ்வளவு வல்லமையாக ஆண்டவர் அசைவாடுவார் என்று. You will never know whose life will be transformed because of the obedience and the step of risk that you take. உங்களுக்கு தெரியாது உங்களோட கீழ்ப்படிதனால உங்களோட விசுவாசனால எத்தனை பேரோட வாழ்க்கை யாரோட வாழ்க்கை மாறும் என்று. I stand by this belief, church. நான் விசுவாசிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது, that every seed is an opportunity and every opportunity is a divine appointment.
நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பமும் வந்து அது சிறிதாக இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பம் எல்லா சந்தர்ப்பமும் வந்து ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. There is no such thing as a good time or a right time to share the good news, church. ஆண்டவர் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க நல்ல நேரம் சரியான நேரம் என்று கிடையாது. All time is a good time to share the good news. தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எல்லா நேரமும் ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது. Because you will never know when they will accept Jesus. You just got to keep sharing the gospel and keep sharing and taking risks for Jesus. ஏனென்றால் உங்களுக்கு தெரியாது எப்போ அவங்க ரட்சிக்கப்படுவார்கள் என்று நீங்கள் தொடர்ந்து உங்கள் காரியத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் கண்டிப்பாக அவங்களை தொடுவார். Point number 2, how can we be led by the Spirit of God? இரண்டாவது காரியம், எப்படி நம்ம ஆவினால் வழிநடத்தப்பட முடியும்? In order to be led by the Spirit of God, we need to be sensitive to His voice. ஆவினால் வழிநடத்தப்பட நம்ம ஆண்டவரோட குரலுக்கு வந்து தெளிவாக செவிசாய்க்க வேண்டும். John chapter 10 verse 27, it says, "My sheep hear my voice, and I know them, and they follow me." யோவான் 10வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, என்னோட ஆடுக்கு என்னோட சத்தம் கேட்கணும், அவங்க வந்து என்னை பின்பற்றுவார்கள், நான் அவங்களை அறிந்தவர்களாக இருக்கிறேன். Why do we need to be sensitive to His voice, church? ஏன் நம்ம ஆண்டவரோட குரலுக்கு வந்து தெளிவாக செவிசாய்க்க வேண்டும்? Because many a times the Lord speaks to us in a very gentle voice. ஏனென்றால் அநேக வேளை ஆண்டவரோட மென்மையான குரல்ல தான் நம்ம கிட்ட பேசுவார். You will never hear the Lord shout at you, "Zach, Zach, where are you?" உங்களால கேட்க முடியாது ஆண்டவர் உங்கள்கிட்ட கத்துறது, ஏய் நீ எங்க இருக்க என்று. The Lord will never shout at you, church. ஆண்டவர் உங்ககிட்ட வந்து கத்தி பேச மாட்டார். Maybe your wife will shout at you or your parents will shout at you, but the Lord will never shout at you, church. உங்களோட வீட்ல இருக்கிற ஆட்கள் வந்து உங்கள்கிட்ட கத்தி பேசலாம், ஆண்டவர் வந்து உங்ககிட்ட கத்த மாட்டார். When He speaks to you, He speaks to you in a gentle voice. ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்போது அவரோட மேன்மையான குரல்ல தான் And பேசுவார். there will be times when you just hear His gentle whispers. அங்க சில நேரம் இருக்கும் நீங்க அவரோட மேன்மையான குரலை கேட்பீர்கள். When we learn how to identify the voice of God, we start to become sensitive and familiar to His voice, church. நம்ம ஆண்டவரோட குரலை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நம்ம அறிந்து கொள்ளும் போது நம்மளோட குரலுக்கு வந்து தெளிவாக செவிசாய்க்க முடியும். And those who are sensitive to the voice of God, they are easily led by the Spirit of God. தேவனோட குரலை அறிந்த ஆட்கள் ஆண்டவர் ஆவியினால சுலபமாக வழிநடத்தப்பட முடியும். I remember there was just probably 2 weeks ago, church, 2 weeks ago. எங்க ஞாபகம் இருக்கிறது ஒரு 2 வாரத்துக்கு முன்ன I was speaking to a few of the boys in our youth service. எங்களோட வாலிபர் கூட்டத்தில் இருக்கிற சில பையன்கள் கிட்ட நான் பேசிக்கொண்டு இருந்தேன். And I found out something about one of the boys that is struggling financially. நான் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் அங்க வந்து பணம் தேவையா இருந்த ஒரு பையனை பத்தி. You know, as a pastor, of course, I care for my youth, and I pray for them that they will get a financial provision and breakthrough. ஒரு போதகராக எனக்கு வந்து அவங்க மேல அக்கறை இருக்கிறது, நான் ஜெபம் பண்ணுவேன், அவங்க கிட்ட நம்ம அக்கறை காட்டுவேன், அவங்களுக்கு தேவையான ஒரு சந்திப்பாக என்று. And at that same night, as I sleep, the Lord started speaking to me in my dreams. அந்த மாலையில கூட நான் உறங்கும் போது ஆண்டவர் கனவுகள் மூலமாக என்கிட்ட பேசினார். I heard the Lord clearly in my dream saying that I want you to bless this young man. ஆண்டவர் எங்கள்கிட்ட தெளிவாக சொன்னார் கனவுல கூட இந்த வாலிபர் பையனுக்கு வந்து நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. And when I wake up from the dream, I say, "No, Satan, get behind me." ஏன் சொன்ன புசாசானவனே நீ பின்னாடி போ என்று. There are many times we mistake the voice of God because we don't want to step into obedience, church. அநேக வேளை கூட நம்ம ஆண்டவரோட குரலை வந்து தப்பாக எடுத்துக்கொள்கிறோம், ஏனென்றால் நம்மளுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வந்து நம்ம ஒன்றும் தயாராக ஆகவில்லை. But in this case, I'm just kidding. I knew that was the voice of God. ஆனா இந்த சூழ்நிலை கூட நான் உங்கள்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், எனக்கு தெரியும் அது ஆண்டவரோட குரல் என்று. And I start asking the Lord, "Lord, how much do you want me to bless this young man?" அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் எவ்வளவு இந்த வாலிபர் பையனுக்கு கொடுக்க வேண்டும் என்று. And in my heart, I know that as a pastor, we don't earn much. எனக்கு உள்ளத்துல தெரியும் ஒரு போதகராக எனக்கு வந்து நிறைய பணம்லாம் கிடையாது. But I know that God will provide me. ஆனா எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னோட தேவையை சந்திப்பார். And so I obeyed the voice of God and gave that exact amount that the Lord wants me to give. அது மனசுல வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு என்கிட்ட சொன்ன அந்த தொகையை வந்து நான் போய் கொடுத்தேன். And to me, church, that amount is not a small amount. எனக்கு வந்து அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. But you know what, church? I just obeyed the Lord and gave to this young man without even telling him that I gave him. நான் வந்து இந்த வாலிப பையன்கிட்ட போய் கொடுத்தேன், நான் வந்து சொல்ல கிடையாது நான் தான் கொடுத்தேன் என்று நான் அப்படியே கொடுத்து விட்டேன். I silently just gave whatever the Lord has prompted in my heart to give this young man. என் உள்ளத்துல ஆண்டவர் வைத்த காரியத்தை வந்து நான் போய் அந்த பையன்கிட்ட கொடுத்து விட்டேன். And I moved on from it and I forgot about it. நான் அதை கொடுத்து மறந்து கூட விட்டேன். And after a few days later,
சில நாட்களுக்கு பின்பு one of the pastors in this church actually called me. ஒரு 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 போதகர் இந்த சபையில கூட எனக்கு வந்து அழைத்தார். And suddenly he said he wants to meet me. அவர் திடீர்னு சொன்னார், நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன் என்று. I was thinking in my mind, what did I do wrong? நான் என்ன தப்பாக செய்து விட்டேன், யார் இவரை பார்க்க போறேன் என்று நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். But suddenly this pastor just said, I have something to pass to you. இந்த போதகர் சொன்னார், உன்கிட்ட கொடுக்க வேண்டிய காரியம் என்று ஒன்று இருக்கிறது என்று. And when I met this pastor, the pastor actually gave me a yellow envelope. நான் இந்த போதகரை பார்க்கும்போது அவர் வந்து என்கிட்ட ஒரு மஞ்சள் கலர் பைய வந்து கொடுத்தார். And when I saw that envelope, I knew there's something good is inside that envelope. அந்த தாளை நான் பார்த்தோன்னே எனக்கு தெரியும் அதுக்குள்ள வந்து ஒரு நல்ல காரியம் இருக்கிறது. And when I opened up the envelope, I was shocked to see it was exact double the amount that I blessed the young man. அதை நான் திறந்து பார்க்கும்போது நான் வந்து பயந்து விட்டேன். என்ன, நான் அந்த பையனுக்கு கொடுத்த 2 மடங்கு காசு அதில் ஆண்டவர் எனக்கு மறுபடியும் கொடுத்தார். I was so shocked because I know God will provide me, but I didn't know that God will come through for me so fast. எனக்கு தெரியும் ஆண்டவர் சந்திப்பார் என்று, ஆனால் எனக்கு தெரியல ஆண்டவர் வந்து உடனே அவ்வளவு சீக்கிரமாக சந்தித்து விட்டார் என்று. I was blessed by God because I chose to hear His voice. நான் தேவனால் ஆசீர்வாதப்பட்டேன் ஏனென்றால் நான் ஆண்டவர் குரலுக்கு வந்து கீழ்ப்படிந்தேன். I chose to be sensitive to His leading. ஆண்டவர் குரலுக்கு வந்து நான் தெளிவாக செய்ய வேண்டும் என்று நான் ஒரு உறுதியோடு இருந்தேன். So therefore those who are sensitive to the voice of God, they are led by the Spirit of God. அது நிமித்தம் ஆண்டவர் குரலுக்கு வந்து தெளிவாக செவி சாய்க்கிற ஆட்கள் வந்து ஆவியினால் வழிநடத்தப்படுவார்கள். So if you need a financial breakthrough this evening, or you need a healing or a miracle that you have been praying for and asking God for, இந்த மாலைவேளை கூட உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியில் வந்து ஒரு விடுதலை வேணும், இல்லை சுகம் வேணும், விடுதலை வேணும் என்றால் all you need to do is just to be sensitive to what He's saying to you right now. நீங்க செய்ய வேண்டிய காரியம் எல்லாமே உங்கள்கிட்ட இப்ப ஆண்டவர் என்ன பேசி கொண்டிருக்கிறார் என்று நீங்க தெளிவாக செவி சாய்க்க வேண்டும். And I believe as you sit at His feet and be sensitive to His voice, He will start speaking, He will start ministering, He will start healing, and He will start providing you in what you need. நான் விசுவாசிக்கிறேன், அவர் பாதத்தில் போய் நீங்க அமர்ந்து அவர் சொல்ற காரியத்தை நீங்க விசுவாசத்தை கீழ்ப்படையும் போது அவர் உங்க தேவையை கண்டிப்பாக சந்திப்பார். Our answers are found in the name of Jesus. Come on, somebody say amen. நம்மளோட பதில்கள் வந்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நம்மளால கண்டடைய முடியும். ஆமென் என்று சொல்வோமா? Are you blessed, church? நீங்க ஆசீர்வாதப்பட்டீர்களா? I'm coming to my last point right now. கடைசியாக Number 3, in order to be led by the Spirit of God, we need to trust Him. மூன்றாவது காரியம், ஆவினால் வழி நடத்தப்பட நம்ம ஆண்டவர் மேல நம்ம விசுவாசத்தை வைக்கணும். There are many times we don't understand what God is doing. அநேக வேளை கூட ஆண்டவர் என்ன செய்றார் சொல்றார் என்று நமக்கு புரியாது. But though we may not understand what God is doing, can we overlook what we don't understand but still put our trust in the Lord? அநேக வேளை நம்ம புரியாவிட்டால் ஆண்டவர் என்ன செய்றாரு நம்மளால விசுவாசத்தை வைக்க முடியுமா? அவர் மேல அப்பயும் நம்மளோட நம்பிக்கை நம்மளோட விசுவாசத்தை வைக்க. Proverbs chapter 3 verse 5 to 6, it says, trust in the Lord with all your heart, not half of your heart, not quarter of your heart, church. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் சொல்கிறது, ஆண்டவரால் முழுமையாக உங்களோட விசுவாசத்தை நீங்க வைக்க வேண்டும். Trust in the Lord with all your heart and do not lean unto your own understanding, your own knowledge, church. உங்க முழு இதயத்தோடு ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கை வைக்க வேண்டும். உங்க சொந்த புத்தியில சாயாமல் ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கை வைக்க வேண்டும். In all your ways, the Lord says, in all your ways, whether you know, you don't know, whether you understand or don't understand. நீங்க செய்யற எல்லா காரியத்திலும் உங்களுக்கு புரியுதா இல்லையா, உங்களுக்கு தெரியுதா இல்லையா, in all your ways acknowledge Him and He will direct your path. எல்லாத்துலயுமே நீங்க அவர் அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டும், அப்புறம் வந்து அவர் உங்களை வழி நடத்துவார். That is the promise of God to you and I today, church. அதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. Even in the things that we don't understand, the Lord is gracious and kind enough to teach us all things concerning Him. நமக்கு புரியாத காரியத்தை கூட ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தயவுள்ளவராக இருக்கிறார். நமக்கு புரியாத காரியத்தை நம்ம கிட்ட வந்து சொல்லி கொடுக்க. John 14 chapter 26 verse 27. யோவான் 14வது அதிகாரம் 26 27வது வசனம் நம்ம பார்க்கலாம். It says this, but the helper, the Holy Spirit, whom the Father sent in my name, He will teach you all things and bring to your remembrance all things that I have said to you. யோவான் 14 26 27 நம்ம தமிழ்ல வாசிக்க கேட்போம்.
என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டியவார். And then it says, peace I leave with you, my peace I give to you, not as the world gives do I give to you. Let not your heart be troubled, neither let it be afraid. தமிழ்ல வாசிக்கப்போம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. So therefore we don't have to worry about what we don't understand, because the Spirit of the Lord will teach us in all things. அது நிமித்தம் நாம் பயப்பட தேவையில்லை நம்மளுக்கு புரியாத காரியத்தை குறித்து. ஏன்னா ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார் நம்மளுக்கு புரியாத காரியத்தில். Even in the things that we don't understand, even in the things that we forgot, He will remind us. நம்மளுக்கு அறியாத காரியம் நம்ம மறந்து போன காரியத்தை அவர் மறுபடியும் நம்ம நினைவுக்குள் கொண்டு வருவார். That's why the Holy Spirit is called our helper. அதனால தான் ஆவியானவர் நம்மளோட துணையாளர் என்று அழைக்கப்படுகிறார். And as a result, in trusting in His leading and teaching, He gives us His peace. அதன் நிமித்தம் நம்ம அவர் மேல விசுவாசத்தை வைத்து அவர் சொல்லுறதை நம்ம செய்யும் போது அவர் நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். So do not let your heart be troubled, neither let it be afraid, because the Lord God will lead you and guide you. உங்க இருதயம் கலங்கா இருப்பதாக பயந்து போகாதீர்கள், ஏன்னா ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். In conclusion, I believe the Lord wants us to learn how to be led by His Spirit. முடிவாக எனக்கு விசுவாசம் இருக்குது ஆண்டவர் எப்படி ஆவியினால வழி நடத்த வேண்டும் என்று நம்மளுக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறார். Because at the end of the day, every single one of us are led by His Spirit for a purpose. ஏனென்றால் இறுதியாக நம்ம எல்லாருமே ஆவியினால வழி நடத்தப்படுகிறோம் ஒரு நோக்கத்துக்காக. It is so that either we or those around us would have an encounter with Him and experience His love for us. அது ஏனென்றால் நம்ம மட்டுமல்ல நம்ம சுத்தி இருக்கிற ஆட்களும் தேவன் கூட ஒரு சந்திப்புக்குள் வர வேண்டும் என்று. So therefore I pray for every single one of you that's tuning in right now, that we may learn how to be led by the Spirit of God. அது நிமித்தம் இந்த மாலையிலே ஜெபமாக இருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே எப்படி ஆவியானவரால் வழி நடத்த வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று. Be led by the Spirit of God in all things, that in all things we bring glory to God. நம்ம செய்யற எல்லா காரியத்துமே ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துறதுக்காக நம்ம ஆவியினால் வழி நடத்தப்பட வேண்டும். And I really believe in my heart, even as I'm sharing this message to you, the Lord is speaking to some of you, and the Lord is ministering to some of you today. எனக்கு விசுவாசம் இருக்கிறது நான் பேசிக்கொண்டு இருக்கிற வேளையில கூட ஆண்டவர் ஒரு சந்திப்பு உங்ககிட்ட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று. Whether you know Jesus in this place or you have been far away, I believe so strongly right now that the Lord is doing something in you, and that is the leading of the Spirit of God. நீங்க ஆண்டவர் அறிந்தவர்களோ அறியாதவர்களோ இல்லை ஆண்டவர் தூரமாக இருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்க இருதயத்துல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் ஆவியானவரோட வழி நடத்துதல். And I want to give every single one of you an opportunity to have an encounter with God, whether you know Him or you do not know Him. உங்களுக்கு ஆண்டவர் இயேசு தெரியுதோ தெரியாதீர்களோ ஆனா இந்த மாலையில் கூட ஒரு சந்திப்புக்கு உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறேன். So if you're here in this place, you want an encounter with God, whether you know Him or do not know Him. இந்த மாலையில் கூட இருந்தீங்கள் என்றால் உங்களுக்கு ஆண்டவர் கூட ஒரு சந்திப்பு வேணும் என்றால், whether you have accepted Jesus as your Lord and Savior, நீங்க ஆண்டவர் உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், I want to invite you into this prayer to invite Jesus into your heart once again. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நான் செய்ய போற ஜெபத்துக்கு நீங்க மறுபடியும் செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள அழைக்க. Maybe you have been far away from God. நீங்க ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கலாம். Maybe because of this lockdown you have been distanced from God. இந்த காலகட்டத்தில் கூட நீங்க ஆண்டவரை விட்டு இந்த சூழ்நிலையால தூரமாக இருக்கலாம். Or maybe this is the first time you ever heard of the good news of Jesus. இல்லை என்றால் இதுதான் முதல் வாட்டி நீங்க ஆண்டவர் இயேசுவோட நன்மையை குறித்து கேட்டவங்களாக I இருக்கலாம். want you to repeat this prayer after me. எனக்கு பின்பாக இந்த ஜெபத்தை நீங்க செய்யுங்க. I want all of you to say, Lord Jesus, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவே I give you my heart. என்னோட இருதயத்தை உங்ககிட்ட From கொடுக்கிறேன். this day onwards, இந்த நாள் முதல் I am a new creation. நான் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். All things have gone. பழைய காரியம் போனது, All things have become new. எல்லா காரியமும் புதுமையாக மாறினது. I confess with my mouth right now என்னோட நாவல அறிக்கை செய்கிறேன் that Jesus, you are my Lord and my Savior. ஆண்டவர் இயேசுவே நீங்க என்னோட பிதாவாகவும் என்னோட இரட்சகராகவும் I இருக்கிறீர்கள். thank you for this new life. இந்த புது வாழ்க்கைக்காக நன்றி.
I thank you that I'm sensitive to you. நான் நன்றி செலுத்துகிறேன் உம் குரலை நான் தெளிவாக கேட்க முடியும் என்று. And I surrender all this in Jesus' name. இது எல்லாமே ஆண்டவர் இயேசு நாமத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். If you have said this prayer for the first time, I believe that there are leaders that are ready on standby to pray and connect with you. However, if you want an encounter with God, I believe that there will be another pastor or leader that will be ready to pray together with you so that you would have that one touch from God as well. இந்த மாலை இருக்கிற இந்த ஜெபம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் நான் விசுவாசிக்கிறேன் போதகர்கள் தலைமைத்துவம் வந்து உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருப்பார்கள் என்று. அது மட்டுமல்ல, நம்மளுக்கு ஜெப அறை இருக்கிறது, அங்கே போதகர்கள் வந்து உங்களுக்காக ஜெபிக்க ஒரு சந்திப்புக்காக வந்து காத்து கொண்டு இருப்பார்கள். I hope you are blessed by the message, church. நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வாதித்து விட்டது என்று. Remember, as children of God, we are led by the Spirit of God. நாக வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஆவியினால வழி நடத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். God bless you, church, and have a great day ahead. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல வாரம் இருக்கட்டும்.